உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் போய் பேசும்போது நரேந்திர மோடி சொல்கிறாரு, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறாரு. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அவருடைய முழக்கத்திற்கு பின்னால் அனைத்து அரசியல் கட்சிகளையும், காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆதரவையும் தன்னால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதில் இருக்கா அந்த முழக்கத்தில்? அந்த விருப்பம் அவருக்கு இருக்குது. அது நான் பெரிய நம்பிக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன். அந்த விருப்பம் இருக்குது. காங்கிரஸ் இப்போது பலவீனமாக இருக்கிறதுனால எதிரி பலவீனமாக இருக்கிற போது ஓங்கி அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தத்துவம் தான் அது. ஆனால் காங்கிரஸ் மோசமானது என்பதில் எனக்கு ஒன்றும் மறுப்பு கருத்து இல்லை. ஆனால் அதை விட பாரதிய ஜனதா கட்சி மோசமானது என்றுதான் நான் கருதுகிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதோட முழுமையா அவரோட உடன்படுறேன். காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நரேந்திர மோடியினுடைய கட்சி பாஜக காங்கிரஸுக்கு மாற்றாக என்ன கொள்கை வச்சிருக்கேன்னு சொல்லணும். காங்கிரஸினுடைய அனைத்து பொருளாதார கொள்கைகளையும் இவங்க வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் என்னென்ன செஞ்சதோ அதை ஒருவேளை அப்படி ஒரு விபத்து நடந்தால் ஆட்சிக்கு வந்து அதை பூரா அவங்க திரும்ப செய்ய போகிறாங்க. அப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு மாற்றுகணும் கொள்கைகள் இல்லாமல் காங்கிரஸ் இடத்த நாங்கள் பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறதுல காங்கிரஸ் அழிக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் அதே ஊழல் இருக்கும், கூட மதவாதம் இருக்கும், மக்கள் விரோத போக்கு இருக்கும், மீண்டும் காங்கிரஸ் வரும், தவிர்க்கவே முடியாது. இந்த மாதிரியான விமர்சனங்களை இடதுசாரிகளும் பிற மாநில கட்சிகளும் பல முறை வச்சிட்டு இருந்தாலும் மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாத்துலேயும் ஏழைகளுடைய நலன்களுக்காக காங்கிரஸ் கட்சி பல திட்டங்களை இப்போ கொண்டு வந்திருக்குதுங்கிற மாதிரி காங்கிரஸும், நானே ஏழை, நான் டீ வித்துட்டு இருந்தவன், நான் பிரதமராக முடியாதா அப்படிங்கிற முழக்கத்தை அவர் சொல்றதும் தான் பரவலாக போய் மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி இருக்குது. உங்களை போன்றவர்களுடைய இரண்டு தரப்பு விமர்சனங்களும் பெரிதாக மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி தெரியலங்கிற ஒரு உணர்வு வருது. அது உணர்வு தப்பா இல்லை நீ உங்களுடைய பிரச்சார மக்கள்கிட்ட போகுது? இன்றைய சூழல்ல அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்த உடனே நீங்கள் ஏறத்தாழ மாநிலங்களில் இருக்கிற பல கட்சிகளும் வலிமை பெறுகிற கட்சிகளாக யார் தீர்மானிக்க போகிறாருங்கிறது இப்போ நம்ம சொல்லவே முடியாது. எனவே மக்களிடத்திலையும் ஒருவர் தான்ங்கிற ஒரு அலை வீசுகிறதுன்னு கடலே இல்லை, சும்மா அலை எப்படி சும்மா அதை இவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சொல்லி அலையை உருவாக்கிடலான்னு பார்க்குறாங்க. தேர்தல் முடிவுகளில் மிக தெளிவாக இருக்கும். யாருக்கும் எந்த பெரும்பான்மையும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை தேர்தலுக்கு பிறகுதான் கூட்டணிகள் வரப்போகின்றனன்னு நான்லாம் கருதுகிறேன். தேர்தலுக்கு பிறகான கூட்டணிக்கான கிரவுண்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆன்டி காங்கிரஸ் பிளாட்ஃபார்ம், காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்குவதன் மூலமாக உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதைத்தான் அவர் வந்து வெளிப்படுத்துறாருன்னு பார்க்க முடியுது. காங்கிரஸ் எதிர்ப்பை கூர்மையாக வச்சிருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவங்க எவ்வளவுதான் பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு கொண்டதாக இருந்தாலும் சரி, அல்லது 89ல் நீங்க காங்கிரஸை எதிர்க்கிறதுக்காக வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலைமை வராது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் அல்லாத பாஜக கட்சி அல்லாத கட்சிகள் நடுவில் காங்கிரஸ் எதிர்ப்பில் குறியாக இருக்கக்கூடிய கட்சிகள் சில இருக்கின்றன. பாஜக எதிர்ப்பில் குறியாக இருக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்கின்றன. எங்கே வேணால் சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி சில கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கட்சிகள் தேர்தலுக்கு அப்புறம் என்ன நிலைமை எடுக்க போகிறது என்பது ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முலாயம் சிங் யாதவ் எடுத்துக்கங்க, இல்லை லாலு பிரசாதுடைய கட்சி எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு நிதிஷ்குமாரை கூட எடுத்துக்கங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் அப்படி நரேந்திர மோடி எதிர்ப்பாளராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் அந்த பட்டியலை சொல்றதுல வந்து நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கே போறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் பற்றி நீங்க சொல்லலாம். அது நம்ம அடுத்த விவாதத்தில் வருவோம். ஏன்னா இது சொல்வதற்கு என்ன காரணம்னா, தேர்தலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்க போகிறது என்ற நிலைமை வருதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு 170 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறாங்க, பலர் அவங்க பின்னாடி போயிட்டாங்கன்னு வந்தால் இந்த கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் என்பது முக்கியமான, அதான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நான் நினைக்கிறேன். அவங்களுடைய நரேந்திர மோடி எதிர்ப்பு இல்லை பாஜக எதிர்ப்பில் வகுப்புவாத அபாயத்தை எதிர்ப்பதில் உறுதியாக இருந்தார்கள் என்றால் நீங்கள் ஒரு எஃபெக்டிவாக அதை தடுக்க முடியும் நம்மால். அதனால் இந்த கட்சிகள் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை தேர்தலுக்கு பின்தான் சொல்வேன் என்பதற்கு பதிலாக தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸோடையும் பாஜகவோடையும் கூட்டு நாங்கள் எப்போ எந்த சந்தர்ப்பம் வைக்க மாட்டேன்னு சொல்லணும்னு கலைஞர் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை அதிமுக சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். நான் ரொம்ப வெளிப்படையாக தான் இருக்கிறேன். எந்த கட்சிகளுமே தேர்தலுக்கு பின் நாங்கள் யாரோட வேண்டுமானாலும் சேருவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு பதிலாக தேர்தலுக்கு பின்னும் இந்த கொள்கையில் நிற்போம்னு சொன்னால் அது அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் அவர் மீண்டும் அங்கே ஒரு கூடுதல் கவனத்தோட, உங்களுடைய முன்னோர்கள் இங்கே ராமராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ மீண்டும் அதை உருவாக்குவதற்கு ஆதரவு கொடுங்கிறது எல்லா விதமான சீட்டுகளையும் போட்டு அவர் இங்கே பிரச்சாரம் பண்றாருன்னு பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் அவருக்கு சாதகமாக இன்று மாறுவதற்கு பிறகு
உத்தரப்பிரதேசத்துக்கு போய் தான் ராமராஜ்யம் பற்றி வாய் திறக்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் ராமராஜ்யமோ ஒரே நாடு ஒரே பண்பாடோ அவங்க சொல்கிறதில்ல, மோடியை மட்டுமே காட்டுகிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு போகிற போது ராமராஜ்யம் பேசுகிறாங்க. எனவே எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகள் என்பதை தேர்தலுக்கு முன்னாலேயே நாம் பார்க்க முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.